நம்ம பஞ்ச இந்திரியங்கள் இதை பத்தி இன்னைக்கு பார்க்கலாம். வாக்கு, பாணி, பாயு, பாதம், உபஸ்தம், இவைதான் பஞ்ச இந்திரியங்கள். ஆனா பொதுவாக உலகத்துல கர்ம இந்திரியங்கள், ஞான இந்திரியங்கள் என்று தவறான விதத்தில் அவர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். அததான் ஞானபிதா நமக்கு உள்ளதுபடி நமக்கு தெரிவுபடுத்துகிறார். பொதுவாக வாக்கு, பாணி, பாயு, பாதம், உபஸ்தன்றது வாயு, கை, காலு, அடுத்தது மலவாய், மூத்திர துவாரம், இதான் பொதுவா சொல்லிட்டு இருக்காங்க. அது உலகத்துல. ஆனா உண்மையில இருந்து அப்படி கிடையாதது. அதனுடைய உண்மை அர்த்தத்தை தான் ஞானபிதா பாத்தீங்கன்னா, இது நமக்குள் இருக்கக்கூடிய இந்த இந்திரியங்கள் என்ற விதத்தில் தான் நமக்கு தெளிவுபடுத்துறாரு. இப்ப வாக்கு என்பது எதுன்னு பாத்தீங்கன்னா சப்தம் ஆகும். பொதுவாக சித்த வேதம் 9வது அத்தியாயத்துல சரஸ்வதியை பற்றி கூற சொல்ல, சரஸ்வதிக்கு பலவிதமான பெயர்கள் இருக்கிறது. அது எல்லாமே இந்த சப்தத்தை குறிக்கக்கூடிய, இந்த வாக்கை குறிக்கக்கூடிய வார்த்தைகளாகத்தான் இருக்கும். அது அப்ப வாக்கு என்பது சப்தம். எப்பவுமே நமக்குள்ள அந்த ஜீவசக்தியான வாயு அது சலனம் ஏற்பட்டாலே அந்த இடத்துல சப்தம் என்பது இயல்பாவே இருக்கும். அந்த சப்தமும் ரூபமும் எப்போது நமக்குள் அது ஒடுங்குகிறதோ அப்போது தான் ஞானம் என்றும். அடிப்படையில வாக்கு இதன் மூலமாகவும் நம்மளுடைய ஜீவசக்தியான வாயு அந்த சப்த ரூபமாக அது தகித்து கொண்டே கொஞ்சம் கொஞ்சமாக அது விரயமாகி கொண்டிருக்கிறது. அப்ப அந்த இந்திரியங்கள் ஒண்ணு பார்க்க சொல்ல பாத்தீங்கன்னா அதுல வாக்கும் ஒண்ணு சேரும். இதுல இது பாணி என்று சொல்வது பாத்தீங்கன்னா பரமாத்மாவாகிய அந்த மனமாயிருக்கின்ற அந்த விஷ்ணுனுடைய 4 கைகள். பாணினாலே கைகள் தான். ஏன்னா பாணி கிரகம் அப்படின்ற முறையில பாத்தீங்கன்னா அந்த திருமணம் ஆகும்போது கூட அந்த கைகளை பிடித்து, ஆண் பெண் கையை பிடித்து கொண்டு அந்த அக்னியை வலம் வருவது. அதில் தான் பொதுவா பாத்தீங்கன்னா அந்த பாணி என்பது கைகள். அது எதுன்னு பாத்தீங்கன்னா அந்த மனம் இயங்குவதற்கு பரமாத்மாவனுடைய விஷ்ணுடைய இது 4 கைகள். இந்த கைகள்ல ஒவ்வொரு கைகள்லயும் ஒவ்வொரு வகையான ஆயுதம் என்று விஷ்ணு கையில வைத்திருக்கிறார். இது விஷ்ணுடைய உருவ படத்துல நம்ம பார்க்கலாம். இதுல அது எதுன்னு பாத்தீங்கன்னா சங்கு, சக்கரம், கதை, பத்மம். அப்ப சங்குன்றனா எதுன்னு பாத்தீங்கன்னா சப்தம். அப்ப சப்தத்தை உண்டாக்குவதற்கும் சப்தத்தை கேட்பதற்கும் நமக்கு எதுனா காதுதான். சத்தத்தை கேட்பதற்கு காது நமக்கு அது பயன்படுகிறது. அந்த காதுதான் பரமாத்மாவிய அந்த விஷ்ணுனுடைய ஒரு கை. அது அப்ப சக்கரம் என்பது அது சுற்றி கொண்டே இருப்பது, அதுதான் கண். அதுதான் மனம். அந்த மனம் சுற்றி கொண்டே இருப்பதால அது பலவிதமாக காண்பதற்கு அது இடமாகிறது. அப்படி பலவிதமாக எதை ஒண்ணு பார்த்தாலும் உடனே அதை பத்தி அது ஆலோசனை செய்ய ஆரம்பிச்சிருது. மனம் இயங்க ஆரம்பித்து விடுகிறது. மிக எளிதில கண்ணுதான் டக்குன்னு ஏதோ ஒண்ணு பார்த்தோன்னு ஏதோ ஒண்ணு திங்க் பண்ண ஆரம்பிச்சிடும். மற்ற புலன்களை விட அதிகமாக நம்மளுடைய ஜீவசக்தியான வாய் விரயமாவது எதனன்னு பார்த்தீங்கன்னாலும் இந்த கண் மூலமாக அது பார்த்த உடனே மனம் இயங்க ஆரம்பிச்சது. உடனே ஏதோ ஒரு இடத்துல அதை பத்தி ஆலோசனை, அந்த கண் உள்ளுக்குள்ள அந்த மனம் இயங்கவே ஆரம்பிச்சு விடுகிறது. அதுதான் அந்த மனமானது சுற்றி கொண்டே இருப்பதுதான். அதுதான் அந்த விஷ்ணுனுடைய சக்கரம் என்ற முறையில தான் உதாரணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கதை என்றால் கதித்து கொண்டிருப்பது, அதாவது நடனம் செய்வது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஜீவசக்தியான இருக்கின்ற அந்த வாயு தான் அது நடனம் செய்து கொண்டிருக்கிறது. அதனுடைய போக்குவரத்துக்கு உபயோகமாக இருப்பது எதுன்னு பாத்தீங்கன்னா மூக்கு. அந்த மூக்கினுடைய உருவம் பாத்தீங்கன்னா அந்த கதாயுதம் என்ற முறையில பாத்தீங்கன்னா அந்த வடிவத்துல இருக்கிறது.
அந்த மூக்கு தான் அந்த பரமாத்மா இருக்கின்ற அந்த விஷ்ணுனுடைய மற்றொரு கை. அந்த மூக்கின் மூலமாகத்தான் அந்த ஜீவசக்தியான வாயு மேலும் கீழும் போயிட்டு வந்துட்டே இருக்கிறது. அதன் மூலமாகத்தான் நமக்கு அந்த உலகம் என்கின்ற ஒரு நிலை அவஸ்தை வந்து அவரவர்களுக்கு அந்த ஜீவசக்தியான வாயு அந்த மூக்கின் மூலமாக அது வெளியில் வியாபிக்கும் போதுதான் அந்த நிலை ஏற்படுகிறது. அதுதான் பத்மம்ன்றது. அந்த இடத்துல மூக்குக்கு தான் அது சாரி, அந்த மூக்குக்கு தான் கதைன் என்று சொல்றது. அதுதான் அந்த பரமாத்மா இருக்கின்ற விஷ்ணுனுடைய மற்றொரு கை அது. அப்ப பத்மம் என்றால் எதுன்னு பாத்தீங்கன்னா தாமரை. தாமரை பூவுக்கு தான் பத்மம் என்று சமஸ்கிருதத்துல சொல்றது. அதாவது பாத்தீங்கன்னா அந்த ஜீவ சக்தியா இருக்கிற அந்த வாய்வு அது வெளியில வந்த போது நான் எனும் அகங்காரம் உண்டாகுது. அந்த அகங்காரத்தின் மூலமாகத்தான் பல்வேறு வகையான எண்ணங்கள் என்பது தோன்றுகிறது. எப்படி ஒரு தாமரை அந்த பூவில வந்து பல விதமான இதழ்கள் இருப்பது போல, ஒன்றன் மேல ஒன்று அடுக்காக இருக்கிறது போல, அது பலவிதமான எண்ணங்களால் அது உருவாக்கப்படுகிறது. அந்த நான் என்ற ஒண்ணு வந்தாலே போதும். அது அந்த ஒரு நிலை வந்தாலே, நான் என அகங்காரம் வந்தாலே போதும். பல்வேறு விதமான எண்ணங்கள் வந்து அது மலர்ந்துகிட்டே வருது. அது தாமரை பூ மாறின்ற மாதிரி. அப்ப அதாவது அக்ஷரமா இருக்கின்ற தான் ஆகாசமான போது தாமரையாக இருக்கின்ற இதய கமலமாகும். அதுதான் வாய் வழியாகும். இதுவே பரமாத்மா இருக்கின்ற விஷ்ணுனுடைய மற்றொரு கை அது. அப்ப விஷ்ணுனுடைய 4 கைகள் அப்படின்னு பார்க்க சொல்ல பார்த்தீங்கன்னா சங்கு, சக்கரம், கதை, பத்மம். இதுதான் ஒவ்வொன்றுத்துக்கும் இந்த இடத்துல ஒவ்வொரு உதாரணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ வாக்கு என்பதற்கு பார்த்தீங்கன்னா அது சப்தன்ற முறையில கொடுக்கப்பட்டது. பாணி என்ற முறையில பார்த்தீங்கன்னா விஷ்ணுனுடைய 4 கைகள் என்ற முறையில பஞ்ச இந்திரியங்கள்ல 2 இந்திரியங்களுக்கு நமக்கு உள்ளுக்குள் இயங்கக்கூடிய அந்த இந்திரியங்களை வந்து அது எப்படி இருக்கிறது என்ற தன்மையில வந்து இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது பாணி என்று சொன்னால் பரமாத்மாவானுங்க அந்த மனமாய் தீர்ந்தது. பாணி என்பது சொன்னால் என்று சொன்னால் பரமாத்மா அந்த மனசக்தியாக அது தீர்ந்தது. அப்போ இந்த விஷ்ணு இந்த மேற்சொன்ன இந்த 4 கைகளாக அந்த பரமாத்மா இருக்கின்ற அந்த மனம் வெளியுள்ளில் பரவி இருக்கிறது. இந்த கண்ணு மூலமாகவும் அந்த காது மூலமாகவும் நம்ம கேட்பது, காண்பது, அறிவது, அது மாதிரி நுகருதல், அப்ப சுவைத்தல், சப்தம் எழுப்புதல், அந்த மாதிரி பல வகையில பார்த்தீங்கன்னா அந்த ஜீவசக்தியான வாயு வந்து அது மனசக்தியாக அது வெளியில ஃபுல்லா உள்ள வெளியிலன்றது அது பரவி இருக்கிறது. அப்ப 4 கைகளாக அது பரமாத்மா இருக்கின்ற அந்த மனம் வெளி உள்ளில் பரவி இருக்கிறது. அப்ப பாதம் என்று சொன்னா அப்ப வந்து நம்ம உலகத்துல இதுதான் காலுன்னு சொல்றாங்க. அது உண்மையில அது கிடையாது. பாதம் என்பது ஸ்வஸ்தானம், அதனுடைய சொந்த இடம். அதுக்குதான் பாதம் என்று அதுக்குதான் சொல்றது. அதாவது சொந்த இடம். பாயு என்றால் அந்த இடத்துல வந்து ஊற்று உண்டாகின்ற இடம் பாயு என்று அந்த அந்த இடத்துலதான் ஊற்று என்று பார்த்தீங்கன்னா அந்த சுக்லம் தான் அந்த இடத்துல வந்து உற்பத்தி ஆகின்ற இடம். அங்கதான் பாத்தீங்கன்னா அதுதான் ஊற்று உருவாகின்ற இடம். அதாவது ஊறுகின்ற இடம். அந்த இடத்துல தான் சுக்கிலம் வந்து ஊறுகிறது. உபஸ்தம் என்றால் உபஸ்திதி செய்து இருக்கிறது. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அது கீழே அந்த சுக்கிலம் நிரம்பி வழிய சொல்ல அது தாங்குகின்ற ஒரு தட்டு மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு தான் வந்து பொதுவா பாத்தீங்கன்னா இப்ப சிவன் லிங்கத்தினுடைய அமைப்புல கூட கோவில்ல பார்த்திருக்கலாம். இப்ப மேல லிங்கம் இருக்கு, அது கீழே வந்து அதை தாங்கக்கூடிய அந்த ஆவுடை என்ற பகுதி தான் அந்த இடத்துல வந்து உபஸ்தம் என்று சொல்லக்கூடிய நிலை அது. அதாவது உப பிளஸ் சிதி. உப என்றால் சேர்ந்திருப்பது, சிதி என்றால் சிரமாக இருக்கிறது. அது எதனோடு சிரமா இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா அது லிங்கத்துடன் சிரமாக இருக்கிறது. அந்த லிங்கத்துக்கு தான் நமக்கு ஒவ்வொருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த லிங்கத்துக்கு தான் வந்து ஈஸ்வர லிங்கம். அதுக்கு தான் பெயர் அது. அது நம்மளுடைய அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய அந்த புருவ மத்தியத்துல இருக்கிறது. அந்த லிங்கம் இருப்பது உபஸ்தத்தில் ஆகும். அதனால் தான் உபஸ்தம் என்று சொல்ல காரணம். உபஸ்தம் என்பது யோனி. அதுதான் உற்பத்தி ஆகின்ற இடம். அந்த சுக்கிலம் உற்பத்தி ஆகின்ற இடம் தான் அதான் வந்து யோனி அப்படின்னு சொல்லிட்டு அந்த தான் சொல்றது. அது பொதுவா
உலகத்துல உற்பத்தி எங்க இருக்குதுன்னு சொல்றது நாங்க பாத்தீங்கன்னா, அப்போ அது பெண்களுடைய மூத்திர துவாரத்தில் தான் இருக்குது. உலகத்துல சொல்ல அங்கதான் சிஸ்டின் வந்து ஒரு குழந்தைன்னா கூட அதன் வழியாக அந்த யோனி வழியாக தான் அது வெளியில வருதுன்னு உலகத்துல சொல்றாங்க. அது உண்மையில பாத்தீங்கன்னா, அது பெண்களுடைய மூத்திர துவாரம் என்பது அது கிடையாது. அது உபஸ்தம் என்பது லிங்க மூலத்தில் இருந்ததாகும். அதனால் தான் லிங்கத்துல சுக்கிலம் இருக்கிறது என்று சொல்லத்துக்கு காரணம் அது. அது உண்மையில லிங்கம் என்பது ஆண்குறி என்பது அது கிடையாதது. லிங்கம் என்பது பொதுவா பாத்தீங்கன்னா, உலகத்துல அத தவறாக ஆண்குறின்னு கருதி இருக்கிறது அது. அதுக்கான என்னன்னா, அங்கதான் சுக்கிலம் ஆண்களுக்கு உள்ளதுன்னு எல்லாமே நினைச்சிட்டு இருக்காங்க அது. உண்மையில பார்த்தீங்கன்னா, அது மூத்திர துவாரம் என்று சொல்லப்படுகிறது அது கிடையாது அது. அது ஒவ்வொருத்தருடைய அந்த புருவ மத்தியத்துல தான் அது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சுக்கிலம் ஊறுகின்ற இடம், உற்பத்தி ஆகின்ற இடம் தான் அந்த இடத்துல வந்து லிங்கம்ன்னு சொல்லுது. அப்போ அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்கு லிங்கம் இருக்கு, பெண்களுக்கு கிடையாது. அப்புறம் பெண்களுக்கு உபஸ்தம் என்ற யோனி என்ற பகுதி இருக்கு. இது ஆண்களுக்கு கிடையாது. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முரண்பாடான விதத்துல வருது. ஆனா உலகத்துல சிருஷ்டியாக பிறந்த அனைத்து ஜீவன்களுக்கும் இந்த புருவ மத்தியமம் என்று அந்த சொல்லக்கூடிய இடத்துல லிங்கமும் இருக்கு. அந்த உபஸ்தம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையும் அந்த இடத்துல இருக்கத்தான் செய்தது. ஆனா தவறாக உலக மக்கள் பொறுத்த வரைக்கும் அதுக்கு தவறாக அவருக்கு வழிகாட்டியதால அதை அப்படியே அவர்கள் தவறாக தான் புரிந்து வைத்திருக்கிறார்கள். அப்ப ஆண் பெண் இருபாலருக்குமே அந்த சுக்கிலம் என்பது பாயு என்ற அந்த சுக்கிலம் என்பது அது ஊறுகின்ற இடம் இருக்கிறது. அதை தாங்குகின்ற அந்த உபஸ்தம் என்ற அந்த பகுதியும் அது ஒவ்வொருத்தருடைய அந்த புருவ மத்தியத்துல தான் இருக்கிறது. அந்த அந்த சுக்கிலம் அத இப்ப சொன்ன மாதிரி அந்த லிங்கமாக அது உபஸ்தத்திலிருந்து தான் அந்த இடத்துல தான் வந்து அது உற்பத்தி ஆகுது. இப்போ பாத்தீங்கன்னா வாக்கு முதலிய இந்த பஞ்ச இந்திரியங்கள் நிலைமை இந்த நிலைமையில் தான் இருக்கிறது. ஆனா உலகத்தில் கருதி வருவது என்னன்னு பாத்தீங்கன்னா, வாக்கு தான் நாக்குன்னு சொல்றது, பாணிய வந்து கைகள் சொல்றது, பாதத்தை வந்து கால்கள் சொல்றது, பாயு என்பது பாத்தீங்கன்னா குதம், அதான் மலத்துவாரம் என்று சொல்றது, உபஸ்தம் என்பது பெண்களுடைய மூத்திர துவாரம் என்று அப்போ அதை தவறாக எண்ணி இருக்கிறார்கள். இததான் தவறு. இந்த மாதிரி நினைக்கிறது தான் தவறு. இது எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தொழில் செய்வதற்கான ஆயுதங்களும் அதற்கான இடங்களும் ஆகும். அப்ப நவ துவாரங்கள்ல 5 இந்திரியங்களும் எல்லா உயிர்களுக்கும் அது உரியது. அப்போ இந்த மாதிரி உலகோருடைய இந்த மாதிரி கருதி இருக்கிறதுல பார்த்தனா ஆண் பெண் இருபாலருக்கும் இவைகள் காண்பதில்லை. அப்ப நவ துவாரங்களை பற்றி ஏற்கனவே சொன்ன போது எப்படி சொல்லியிருக்கேன்னு பாத்தீங்கன்னா, லிங்கம் என்பது அது உண்மையில அது மூத்திர துவாரம் என்பது அது கிடையாது இருந்தது. அது ஈஸ்வர லிங்கம்னு அதை தான் சொல்றது. அப்போ அது நவ துவாரங்கள்ல சேர்ந்ததல்ல என்றும் நவதுவாரங்கள் இதுதான் இப்படி இது இன்னவைகள் தான் சொல்லிட்டு அது உலகத்தாருக்கு அது சரியாக புரியறது கிடையாது. அந்த லிங்கம் ஆணுக்கும் இருக்கு, பெண்ணுக்கும் இயல்பாவே அது இருக்கிறது. அது புருவ மத்தியத்துல இருக்கிறது. இப்ப இந்த வாக்கு பாணி பாதம் பாயு உபஸ்தம் இதுல பாயு என்பது குதம் மற்றும் உபஸ்தம் என்பது பெண்குறி என்றும் அப்படின்னு வருது. அது மாதிரி உலகத்துல அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பார்க்க சொல்ல நவ துவாரங்களுக்கு உட்பட்ட புதத்துக்கே அந்த பஞ்ச இந்திரியங்களுக்கு உட்பட்ட பாயு என்று வருகிறது. அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்போ என்ன மல துவாரம் என்பது உண்மையில அந்த இது கிடையாதது. அது நமக்குள் இருக்கக்கூடிய அந்த தலைப்பகுதி சிரசு என்ற பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சுக்கிலம் ஊறும் இடம் தான் அதுக்கு வந்து பாயுன்னு அது சொல்றது. அப்ப இந்த மாதிரி பாத்தீங்கன்னா உலகத்துல தவறான விதமாக பாத்தீங்கன்னா புதம் அப்படின்றத பார்த்தா அதாவது மலத்வாரம் என்றும் உபஸ்தம் பெண்களுடைய யோனி பகுதி என்றும் தவறாக குறிப்பிட்டு வருகிறார்கள். அப்படி வருவதற்கு இடம் கிடையாதது. 2 பெயர்கள் அப்படி இருந்ததுன்னா ஒவ்வொன்றுக்கும் 2 பெயர்கள் உண்டாகும் போது 2 பொருள்கள் உண்டாக இருக்க வேண்டிய இயல்பாகவே. ஆனா உண்மையில புதத்திக்குள்ள தொழில் வேறு, பாயு என்று சொல்கிற அதனுடைய தொழில் என்பது வேறு. அப்ப 2க்கும் வெவ்வேறு தொழில்கள் இயல்பாவே இருக்கிறது. அப்ப 2 பொருட்களும் அப்ப இயல்பாவே இருக்கணும் ஒவ்வொருத்தருக்கும் அது. ஆனால் பாயுவை நாம் வந்து நம்மளால பார்க்க முடியறது கிடையாது. அப்ப உபஸ்தம் அதையும் வந்து ஆண்களுக்கு இல்லை என்று இந்த மாதிரி யோசிக்க சொல்ல அந்த நிலையில் தான் வருது. அப்போ பஞ்ச இந்திரியங்கள்ல
பாயுவை நம்மளால பார்க்க முடியறது கிடையாது. உபஸ்தம் ஆண்களுக்கு அது இயல்பாவே கிடையாது. இப்படி வர்றதுக்கு வழி இருக்கான்னா கிடையாது. அப்ப பஞ்ச இந்திரியங்கள் அப்ப பாத்தீங்கன்னா இன்னும் இதுதான் சொல்லிட்டு உலகத்தாருக்கு சரியான நிலையில அது புரியுது கிடையாதது அது. அப்ப ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த வாக்கு, பாணி, பாயு, பாதம், உபஸ்தம் என்பது அது இயல்பாவே அப்ப வாக்குன்றது சப்தத்தை ஏற்கனவே சொல்லியாச்சு. பாணி என்பது விஷ்ணுடைய 4 கைகளை சொல்லியாச்சு. அடுத்தது பாதம் என்பது பொதுவாக அது அடிஸ்தானம் பேஸ். அதுதான் கடகாலன்ற மாதிரிதான் அடிப்படையில பாத்தீங்கன்னா அது இருந்தா தானே வீடு கட்ட முடியுன்ற மாதிரிதான் அது. அதுதான் மெயின். பாதம் என்பது எதுன்னா அடிப்படையில நமக்குள் இருக்கக்கூடிய அந்த பேஸ். அதுதான் அது. அது அதன் மூலமா அங்கிருந்து தான் பார்த்தீங்கன்னாலும் சரி, அது லிங்கம் என்ற ஒரு பகுதி இருக்கு. அதை தாங்கி கொண்டு இருக்கக்கூடிய உபஸ்தம் என்ற பகுதியும் இயல்பாவே இருக்கும் அது. அப்ப அதுதான் நமக்குள் இருக்கக்கூடிய பஞ்ச இந்திரியங்கள் என்பது இயல்பாவே இவைகள் தான் இருந்தது. ஆனா உலகத்துலதான் இத தவறான புரிதலாக இருக்கிறதால பாத்தீங்கன்னா அதையே அவங்க கடைபிடிச்சு தவறான முறையிலேயே தன்னுடைய ஜீவசக்தியான வாயுவை விரயம் செய்து கடைசியில செத்து போற நிலைக்கு தான் அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். அப்ப உள்ளத மாதிரி புரிந்து கொண்டு அதற்கேற்ற மாதிரிதான் நம்ம நடைமுறை வாழ்க்கையில நம்ம நம்மளுடைய அந்த சித்த வித்திய பயிற்சி செய்யும் போது மட்டும்தான் சரி. அது எளிமையில நம்ம ஜீவனை நம்மளால எளிமையாக அது காப்பாற்றி கொள்ள முடியும். அது தவறான புரிதலோடு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அப்ப இந்த சித்த வித்தியை பயிற்சி செய்யும் போது இயல்பாக பாத்தீங்கன்னா அப்ப கிரமங்களுக்கும் அந்த புரிதலுக்கும் தவறாக நம்ம வழிமுறையில நம்ம நடைமுறை வாழ்க்கையில செயல்படுறதால அன்றன்றைக்கு சேமித்து வைத்த அந்த தியானத்தினுடைய சக்தி கூட அது தவறான புரிதல் இருக்கிறதால அது பல விதத்துல அது விரயம் ஆகும். ஆனா அது உண்மையான அந்த புரிதலோடு கிரமங்களுக்கு உட்பட்ட அந்த வாழ்க்கையோடு வாழும்போது மட்டும்தான் சரியது. அந்த சித்த வித்தையினுடைய அந்த பலனை முழுமையாக நமக்குள்ளேயே அது தக்க வைக்க முடியும். அப்படி தக்க வைக்கும் போது மட்டும்தான் சரியது. நம்ம எளிதில் ஞானபிதா கூறிய அந்த இலக்கை அடைய முடியும் என்பதுதான் இந்த இடத்துல உங்களுக்கு என்னுடைய புரிதல் மூலமாக உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். சௌந்தரி அவங்களை ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, என்ன கேட்கணுங்களா? ஐயா ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரங்க, சொல்லுங்க ஐயா. இப்ப அந்த பாணின்னா விஷ்ணுவோட 4 கைகள் சொல்லியிருந்தீங்க இல்லைங்களையா? அதுல சங்கு, சக்கரம், பத்மம், கதை சொல்லியிருந்தீங்க இல்லையா? சங்கு சொல்லும் பொழுது காதுன்னு இண்டிகேட் சொல்லியிருந்தாங்க இல்லையா? காது சத்தத்தை கேட்பதற்கும் உண்டாக்குவதற்கும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்றாங்க இல்லைங்கய்யா? நம்ம காதுல யூஸ்வலா கேட்கதானே செய்யறோம், சத்தத்தை எப்படி உண்டாக்க முடியும்? சத்தத்தை உண்டாக்குவதற்கு அதாவது அப்பா அந்த நெட்ல சொல்லிருக்காருன்னா அப்ப அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு இல்லைங்களா? கண்டிப்பா இருக்கும், கண்டிப்பா இருக்கும். அது அர்த்தம் இல்லாத இருக்காது. ஆனா பொதுவா அந்த புதம் என்ற பகுதியில நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சத்தம் என்பது இயல்பாவே அது உண்டாகுது. அந்த இடத்துல இப்ப சத்தம் எங்கிருந்து உண்டாகுதுன்ற முறையில பாத்தீங்கன்னா அதுக்கான விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கும். சத்தத்தை கேட்பதற்கு காது வெளியில இருந்து கேட்கறதுக்கு அது உதவுது, அது கரெக்டு தான். அது இல்ல அது உண்டாக்குவதுன்றது எனக்கு சரியா புரியல. அது சரிங்க ஐயா. வேற யாராவது தெரிஞ்சாலும் சொல்லுங்க ஐயா. வேற யாராவது தெரிஞ்சாலும் சொல்லலாம். அதுதான். ஆத்ம நமஸ்காரம். சொல்லுங்க ஜெகதீஷ் ஐயா. இந்த கேள்விக்கு ஒரு பதில் சொல்லாங்களா? சந்தோஷம். சொல்லுங்க ஐயா. அப்போ ஆத்ம நமஸ்காரம். இப்போ காது நம்ம கனவு கண்டுட்டு இருக்கிறோம். கனவு கண்டுட்டு இருக்கும்போது ஒரு பெரிய சத்தம், வெடி சத்தம் மாதிரி காதுல கேட்குதுன்னு வைங்க. இல்ல துப்பாக்கி சொல்ற மாதிரி சத்தம் கேட்குது, இல்ல எங்கேயாவது பாறை வெடிக்கிற மாதிரி சவுண்ட் கேட்குது. அப்படின்னா அது உள்ள இருந்துதான் அந்த சத்தம் கேட்குது, வெளியில இருந்து சத்தம் கேட்கறது இல்ல. அப்படி அந்த உள்ள இருந்து ஏற்படக்கூடிய அந்த சத்தத்தினால என் காதே அடைச்சு போச்சு, அந்த அளவுக்கு ஒரு சவுண்டு கேட்டது அப்படின்னு சொல்லி நாமளே அந்த கனவுல இருந்து திடுக்கிட்டு சமயத்துல எழுந்திருக்கவும் செய்யறோம். அப்போ அந்த உள்ள இருக்கிற அந்த புலனாகப்பட்டது உள்முகமாகவும் நமக்கு சப்தத்தை கொடுக்கக்கூடிய தன்மையில
அதாவது உருவாக்கக்கூடிய தன்மையில தான் அமைஞ்சிருக்குது. ஏன்னா கனவுல வந்து வெளியிலிருந்து எந்த சத்தமும் உருவாக்குறது இல்ல. பொதுவா எப்போதுமே காண்பது, கேட்பது, அறிவதுங்கிறதே நம்ம மூளை செய்யற ஏற்பாடு தான். மூளை எப்படி நிர்ணயம் பண்ணி நமக்கு காட்டுதோ அப்படிதான் நம்ம புலன் வழியா தெரிஞ்சுக்கிறோம். அதை சரியா உணர்றதுக்கு மனதையும் புத்தியும் 6வது புலனா உறுதியா நம்ம பயன்படுத்திக்கிறோம். அப்போ இந்த மூளை மூலியமா தான் அந்த சப்தம் நமக்கு உருவாக்கப்படுகிறது. அதனாலதான் சப்தம் இந்த காதாகப்பட்டது நமக்கு சப்தத்தை உருவாக்கவும் கேட்கவும் கூடிய ஒரு நிலையில் இருக்கிறதுன்னு நமக்கு சாமி சொல்றாரு. அந்த வகையில பார்த்தா இப்போ காலையில நம்ம சாதாரணமா எழுந்திருக்கிறதே வந்து சத்தம் கேட்டுதான் எழுந்திருக்கிறோம்னு சாமி சொல்றாரு. அந்த சத்தம் கேட்காம நம்ம பால்காரர் மணி அடிச்சது அதனால எழுந்திருச்சேன், யாரோ என்னை கூப்பிட்டாங்க, ஆழ்ந்த தூக்கத்துல இருந்த ரொம்ப சத்தம் போட்டு கூப்பிட்டுருக்காங்க, முதல்ல எனக்கு கேட்கல, அதுக்கப்புறம் இவங்க சொன்னாங்க 4வது சத்தம் தான் எழுந்திருச்சேன்னு சொன்னாங்க அப்படின்னா, சமாதி லெவல்ல இருந்தா கூட அந்த சப்தத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய தன்மைக்கு இந்த காதுக்கு அந்த தன்மை இருக்கிறது அப்படிங்கிறத நமக்கு இதுல இருந்து நமக்கு உணர முடியுது. அப்போ அந்த அதிர்வு அது எடுத்து கொடுக்குது. அதனால அந்த அதிர்வு மூலியமா உள்ள நமக்கு வைப்ரேஷன் மூலியமா சத்தத்தை உருவாக்குது. அந்த சத்தத்தை கேட்டுதான் நாம காலையில விழிக்கிறதுன்னு சாமி சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் மனசு அகங்கார ரீதியில கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வந்து உலகம்ங்கிற புகையில காணப்படக்கூடிய காட்சிகள்லாம் அனுபவிக்கிறோம்னு சாமி சொல்றாரு. அதனால ஓரளவுக்கு நமக்கு இப்போ இது சரியா உணர்ந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? சரிங்க ஐயா, புரிஞ்சுதுங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம் ஐயா. ஆத்ம நமஸ்காரங்க ஐயா. ஆனா பொதுவா அந்த குதம் என்ற பகுதியில சப்தம் உருவாகிறதுன்றது பொதுவா இயல்பா சொல்லப்பட்டிருக்கிறது. காதுன்றது சத்தத்தை உருவாக்குமா? அதுதான் ஒரு அந்த ஆமா. இதுல உனக்கு அது இயல்பாவே நமக்குள்ள உருவாக்குறதுன்னு அந்த காது என்ற பகுதியில் இப்போ வந்து நீங்க வாயுவை வச்சு நம்ம வாயு வெளியில வரும்போது ஏற்படக்கூடிய அந்த சத்தம் நீங்க குதத்துவார வழியா கோ இந்த சப்தத்தை தானம் செய்வது அப்படிங்கிற பொருள்ல இருக்கு. ஆமா, இது வந்து வெளியே அந்த சத்தம் கேட்கறது இல்லை. அதனால இது உள்ள உருவாக்கக்கூடிய, அதனால உள்ள உருவாக்கக்கூடிய சத்தத்தை காது உருவாக்குறதுனால அந்த குதத்துவாரத்துல எதிரொலிக்க வேண்டிய அவரோட நெட்வொர்க் கட் ஆயிடுச்சு. ஆனால் நான் கால் பண்ணாலும் அவருக்கு கால் ரீச் ஆக மாட்டேங்குது. சரிங்க. இப்போ இதிலிருந்து எனக்கு ஒரு சின்ன புரிதல்ல இருந்து நான் ஒரு பதில் சொல்கிறேன். அந்த சென்டென்ஸை வந்து நம்ம சௌந்தரியமா சரியா அதை உணர்ந்து பார்த்துருக்குறாங்க. நீங்க அது அந்த கோ என்ற சப்தத்தை அது அந்த வைப்ரேஷன் அந்த காற்று அதில் ஆகாச தன்மையில உள்ளுக்குள்ள அந்த குதத்துவாரத்துல அதிர்வது இல்லை. அதிராமையே அந்த சத்தத்தை நாம் கேட்கிறோம்.
சரிதானா? சொல்லுங்க ரமேஷ். அது விட்டுட்டு வருது. ஓகேங்க, ஓகேங்க. அப்போ சௌந்தரி அம்மா வந்து அந்த சென்டென்ஸை வந்து அழகா அதை அப்சர்வ் பண்ணது ரொம்ப நல்ல விஷயந்தான் அது. ஏன்னா, அங்க அவர் வந்து சில உதாரணங்கள அங்க வந்து சொல்றாரு. சக்கரம், அப்புறம் சங்கு, அப்புறம் கதம், பத்மம் அப்படின்னு சொல்லி அந்த உதாரணத்த சொல்றாரு. அதுல காதுக்கான உதாரணமாக அவர் எடுத்திருக்கிறது சங்கு. அதனால சங்கு என்றால் அது சப்தத்தை குறிக்கக்கூடியது அப்படிங்கிறதுனால, நம்ம சங்க வச்சு தான் சப்தத்தை உண்டாக்குறோம். ஸோ அதனால சங்க பத்தி பேசும்போது தான் அவர் சப்தத்தை உண்டாக்குறதுக்காகவும், அப்புறம் கேட்பதற்காகவும் உள்ளது காது அப்படின்னு அங்க 2ஆ பிரிக்க வேண்டியதா இருக்குது. அவர் சொன்ன உதாரணம் சங்கை குறித்து. ஆனா அந்த சங்க வச்சு நாம இங்க என்ன பண்றோம்னா கேட்கறது கிடையாது. அது சப்தத்தை உண்டு பண்ற வேலையை தான் செய்றோம். ஆனா இதை ஏன் இங்க வந்து சங்க குறிக்க வேண்டியதா இருக்குது அப்படின்னா, கேட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழிலை இங்க சொல்லி ஆகணும். அதுதான் மனதனுடைய அந்த 4 கைகள். கைகள் அப்படின்னு சொன்னாலே அது வெறும் பாணி அப்படின்னு சொன்னாலே அது கைகளை சார்ந்து இருக்கக்கூடியது கிடையாது. அது தொழில்களை சார்ந்து இருப்பது. கை அப்படின்னு சொன்னாலே நம்ம தொழிலை அடையாளப்படுத்துறதுனால, அது கண் அப்படின்னு சொல்லக்கூடிய சக்கரமாக இருந்தால், அந்த அங்கேயும் பாருங்க, அந்த சக்கரம் சுற்றி கொண்டிருப்பதுன்னு சக்கரத்தை பற்றி தான் அங்கே பேசியிருப்பார். அது சதா சுற்றி கொண்டே இருக்கிறது அப்படின்னு. கதையை பற்றி பேசும்போது அது கதித்து கொண்டே இருப்பது அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போது அவர் அந்த உதாரணத்தில் இருக்கக்கூடிய அந்த உதாரணமாக சொல்லப்பட்ட பொருளினுடைய உபயோகம் என்ன அப்படிங்கிறதையும், அந்த உதாரணம் எதை மையப்படுத்தி சொல்லியிருக்குதோ அதனுடைய உபயோகம் என்னங்கிறதையும் அவர் 2ஆக சொல்லியிருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். அதனால் அந்த சென்டென்ஸை சரியாக கவனித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அதாவது சங்கு என்றால் சப்தம், அதாவது சப்தத்தை உண்டாக்குவதற்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கமா போட்டார். அடுத்தது கேட்பதற்கும் உள்ளது காது அப்படின்னு சொல்லி, ஸோ 2 விஷயமா அங்கே சொல்லியிருக்கிறதா நான் நினைக்கிறேன். அதனால் சங்கினுடைய உபயோகத்தை தான் அவர் அங்கே சப்தமாகவும், அதாவது சப்தத்தை உண்டாக்குவதற்காகவும், அந்த சப்தத்தை கேட்பதற்காக இருக்கக்கூடிய காதுக்கு அது உதாரணமாக சொல்லப்பட்டதனுடைய நோக்கம், அங்கே கேட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தொழிலை குறித்து சொல்ல வேண்டியதாக இருக்குது. கண்கள்ங்கிறது சுற்றி கொண்டே இருப்பது அப்படின்னா, நம்மளுடைய கண்கள் சதா சுற்றி கொண்டிருப்பது இல்லை. ஆனால் அது ஒரு இடத்துல இல்லாமல் பல இடங்களிலும் பார்த்துக்கிட்டே இருக்குது. அது அந்த கண்களினுடைய உபயோகம்தான் எல்லா இந்த உலகத்தை கவனிப்பதற்கு அதிக அளவில் நம்ம பயன்படுத்தக்கூடியதாக இருக்குது. சப்தம் இல்லாத நேரங்கள் கூடவும் இருக்குது. ஆனால் காட்சிகள் இல்லாத நேரங்கள்ங்கிறது இருக்கிறதே கிடையாது. எதையாவது ஒன்று பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். நிசப்தமான சப்தம் இருந்தாலும் கூட ஏதாவது ஒரு காட்சிகள் தென்பட்டுக்கிட்டே தான் இருக்குது. அதனால் அது சுற்றிக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணமாக அவர் அங்கே சொல்லியிருக்கிறாரு. அதனால் இங்கே சப்தத்தை உண்டாக்குவதற்கு அப்படின்னு சொன்னதனுடைய அந்த காரணம் அவரை சங்கை குறித்து அதனுடைய உபயோகத்தை குறித்து சொன்னதாக தான் எனக்கு அது தோணுதுங்க. சரிதாங்க. அது திடப்பொருளாக இருக்கக்கூடிய அந்த சங்கு வந்து சத்தத்தை உண்டாக்குவதற்கு அது பயன்படுதுன்ற மாதிரி விளக்கம்ன்றீங்க. சரிதாங்க. அது அப்புறம் பொதுவா பார்த்தீங்கன்னா, அது காதுக்கு உதாரணம்ன்றது அது கேட்பதற்கு பயன்படுதுன்ற முறையில அந்த உதாரணம். இதுவும் கரெக்டா தான் வருது. ஸோ இதெல்லாம் வந்து தொழிலை குறித்து சொல்லக்கூடியது. மனசுக்கு வந்து 4 வகையான தொழில்கள் இருக்குது. பார்த்தல், கேட்டல், அப்புறம் அந்த சுவாசம், அந்த கதித்து கொண்டிருக்கக்கூடியது. அடுத்ததாக அது அகங்காரமாக தன்னை வெளிப்படுத்திக்கிறது. அது பத்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில் கவனிக்க முடியுது. அதில் அந்த பத்மங்கிறது அதில் பாருங்கள், அலங்காரம் அப்படின்னு உலகம் நினச்சிருக்கோம். ஆனால் பத்மம் என்பது அது அலங்காரமானது கிடையாது. அது வந்து அந்த தாமரை, கமலம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆகாசமாக இருக்கக்கூடிய அந்த இதய கமலமாகும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். அது வாய் வழியாக அகங்காரமானது வர்றதாக இங்கே சொல்லப்பட்டிருக்கும். அப்போ நாம் எந்த ஒரு காரியம் செஞ்சுட்டும் அதில் நம்மளுடைய அகங்காரத்தை வெளிப்படுத்துறதா இருந்தாலும் என்ன பண்ணியிருப்போம், இதை நான் தான் செஞ்சேன், நான் தான் ஸ்தானி, நான் தான் மானி அப்படின்னு சொல்லி தன்னுடைய அகங்காரத்தை இந்த வாயின் வழியாகத்தான் வெளிப்படுத்துகிறோம். ஸோ அகங்காரம் எந்த வழியாக வெளிப்படுதோ அதை குறித்து சொல்லக்கூடியது தான் அந்த அகங்காரமாக இருக்கக்கூடிய இருதய கமலத்திலிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய அகங்காரத்தினுடைய ஒரு வெளிப்படுதலை அவர் குறிப்பிட்றதுக்காக அவர் வாயை வந்து அங்கே உதாரணப்படுத்தி இருக்கிறாரு. ஸோ மனதனுடைய தொழில்களை பற்றி சொல்லக்கூடியதுனால அது அந்த உதாரணத்துக்கான பொருள்களினுடைய உபயோகத்தையும் மனதனுடைய செயல்பாட்டு முறையும் இரண்டையுமே அங்கே பேசினதுனால தான் இங்கே ஒரே பொருளுக்கு 2 வகையான செயல்கள் வர்ற மாதிரியான ஒரு நிலைமை அங்கே உண்டாயிடுச்சு. அதனால் காதினால் சப்தம் உண்டாகிறது, காதினால் கேட்பது அப்படிங்கிற 2 வகையான புரிதல் ஏற்படுறதுக்கு ஒரு காரணம் ஆயிடுச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. சரிதாங்க, சரிதான். அதை யோசிச்சு பார்த்தா இதுவும் கரெக்ட், சரியா தான் வருது.
சரி. ஆ, சொல்லுங்கம்மா சௌந்தர்யாம். சௌந்தரி எதை சொல்லணும் நீங்க அவங்க சொல்லுங்க நீங்க. இல்லங்க ஐயா, தேங்க்ஸ் தாங்க ஐயா சொன்னேன். ஓகேங்க. சரி, ஓகே. ஓகே. சரி. ரமேஷ் நீங்க தொடரலாங்க. அப்போது நம்ம இதை நிறைவு பண்ணிக்கலாங்கய்யா. நிறைவு பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நாளைக்கு வந்து ஓய்வு நாளாக இருக்கிறதுனால சில விஷயங்கள் நம்ம ஞாபகப்படுத்திக்கலாம். ஏன்னா இங்கே சித்தவிதத்தினுடைய அந்த நோக்கம், அது எழுதப்பட்டதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னாலே, நாம் வந்து ஆம், அதாவது நாம் சதா அப்பியாசம் அப்படிங்கிற ஒரு முறைக்கு நம்ம வரணும். எப்போவுமே எந்த ஒரு வேலை செய்யும் போதும் தொடர்ந்து மேலும் கீழும் அபியாசம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சித்தவேதத்தை இவ்வளோ தூரம் சாமி எழுதி கொடுத்து அந்த ஜீவனுடைய முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்தப்பட்டு அந்த ஜீவ ஸ்நேகத்தோடு நம்ம எப்போவுமே இருக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளவும் அவர் செஞ்சு வச்சுருக்கிறாரு. ஆனால் நாம் நேரம் கிடைக்கும் போது மட்டும் இந்த பயிற்சிகளை செஞ்சுட்டு வர்றோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஜீவ ஸ்நேகமானது உண்டாகிறது கிடையாது. ஜீவனை மீண்டும் மீண்டும் ஏதாவது ஒரு விஷயங்கள்லாம் அதோகதியாக வெளியில் விட்டு தீர்க்க வேண்டிய ஒரு வேலையை தான் நம்ம செய்ய வேண்டியதாக இருக்குது. அதுக்கு தான் இந்த ஓய்வு நேரங்களையும் ஓய்வு நாட்களையும் நம்ம பயன்படுத்த வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அந்த நேரத்தில் நமக்கு ரெகுலராக இருக்கக்கூடிய கமிட்மெண்ட்ஸ் எதுவுமே இருக்கிறதில்ல. நாமளே வாலண்டியராக ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்டை இழுத்து போட்டுக்கிட்டால் தான் உண்டு. இன்றைக்கி ஓய்வு நாளாக இருக்குது, எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி நாமளே சிந்தித்து பார்த்து ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்டை இழுத்து போட்டுக்க வேண்டிய சூழல் கூட நிறையா நேரங்களில் நமக்கு நடக்கும். ஸோ அந்த மாதிரி நாமளாக இந்த ஓய்வு நேரங்கள்லையும் ஓய்வு நாட்கள்லையும் இந்த கமிட்மெண்ட்டுகளை நாம் இழுத்து போட்டுக்காமல் தன்னை அறிவதற்கான ஒரு நேரத்தை நம்ம ஒதுக்கி ஒரு வாரத்தில் ஒரு 6 நாள் இந்த உலகத்துக்காகவும் குடும்பத்துக்காகவும் நம்மளுடைய சொந்த ஆசாபாசங்களுக்காகவும் நம்ம பயணப்பட்டாலும் கூட வாரத்தில் ஒரு நாளாவது நமக்காக வேண்டி நம்மளுடைய சுய பரிசோதனைக்காக வேண்டி தன்னை அறிவதற்காக வேண்டி கொஞ்சம் நேரங்களை நம்ம ஒதுக்கி அந்த தொடர் அபியாசத்தில் ஈடுபட்டால் தான் முடியும். அப்போ தான் அந்த ப்ராக்டிஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து அது இந்த ஓய்வில்லாத அந்த உபஜீவன நேரங்களில் கூட அது நமக்கு கை கொடுக்கறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அந்த நேரங்களில் கூட அது நினைவுபடுத்தப்பட்டு சதா அபியாசத்துக்குள்ளே நம்மளுக்கு போகிறதுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் நாளைக்கு ஓய்வு நாளாக இருக்கிறதுனால ஏதாவது ஒரு நிலையங்களுக்கோ இல்லை நம்ம வீட்லேயோ கூட இருந்து மௌனமாக இருந்து பேசாமல், ஏன் இந்த மௌனமாக பேசாமல் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது அப்படின்னா, இந்த பேச்சுன்னு ஒரு தொழில் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளால் கதி அபியாசம் செய்ய முடியறது கிடையாது. சாப்பிடும் போதும் கதி அபியாசம் செய்ய முடியறது கிடையாது. அதனால் இந்த வாய்க்கு வேலை தராத சமயம் எல்லாமே இந்த அபியாசம் செய்ய முடியும். அப்போ நம்ம சாப்பிட்றத தவிர்க்க வேண்டியதில்லை. நல்லா நேரத்துக்கும் பசி எடுக்கும் போது நல்லா சாப்பிட்டுக்கலாம். ஆனால் நம்மளால் பேச்சை குறைச்சிக்க முடியும். அந்த தொடர் அபியாசத்தில் நம்ம ஈடுபடுறதுக்காக வேண்டி நமக்கு நாமே ஒரு பேச்சு அப்படிங்கிற தொழிலை நிறுத்திக்கிட்டு இந்த கோஸ் அப்படிங்கிற சப்தத்தை, இந்த வெளிப்புறமாக வரக்கூடிய சப்தத்தை மட்டுமே நம்மளால் நிறுத்திக்க முடியும் அப்படின்னு சொன்னால் நிறுத்திக்கலாம். அதுக்கப்புறம் உள்ளே இருக்கக்கூடிய சப்தத்தை உள்ளில் அடக்கிறதுக்கான முயற்சிங்கிறது 2வதாக அது நடக்கும். அதனால் நம்ம ஜடத்திலிருந்து வெளியில் போகக்கூடிய சப்தத்தை நிறுத்துறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணி அதுக்கு பதிலாக இந்த வாய்க்கு வேலை தராமல் மேலும் கீழும் நம்ம தொடர்ந்து அபியாசம் செய்து வந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளால் நிச்சயமாக அந்த சதா அபியாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமைக்கு போக முடியும். அதுக்காக வேண்டி இந்த ஓய்வு நாட்களை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம எல்லாத்துக்கும் நான் நினைவுபடுத்திக்கணும்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் ஆத்து நமஸ்காரம் ஐயா. நான் இது வரைக்கும் பேசினதெல்லாம் கேட்டு தானங்க இருந்துச்சு பாலசுப்ரமணியம் ஐயா? இப்ப கடைசியா நான் பேசுறது கேட்கலீங்க. ஒரு 2 minutes கேட்கல. அப்படிங்களா? என்னுடைய மைக் ஆஃப்ல இருந்துச்சுங்க, நான் இப்பதான் கவனிச்சேன். நான் கடைசியா 2 minutes கேட்கல. ஓகே நீங்க பேசுறது சொன்னீங்க, அதுக்கப்புறம் கேட்கல. ஓகேங்க. அப்போது இந்த ஓய்வு நாள் பற்றின ஒரு விஷயங்கள் தாங்க நான் பகிர்ந்துட்டு இருந்தேன். அதாவது ஒரு நம்ம ஒரு 6 நாள் தொடர்ந்து நமக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் நாம் பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கிறோம். நம்முடைய சொந்த ஆசாபாசங்களுக்காகவும் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். அந்த வாரத்தில் ஒரு நாளாவது நம்மளை கவனிக்கிறதுக்காக வேண்டி நாம் அந்த வேலையை செய்யலை, தன்னை அறிதல்ங்கிற ஒரு முயற்சியில் ஈடுபடலை அப்படின்னு சொன்னால் நமக்கு அந்த தொடர் அபியாசங்கிறதே வராமல் போயிடும். ஸோ அதனால் அந்த ஜீவ ஸ்நேகம் அதிகமாகணும் அப்படின்னு சொன்னால் இந்த வாரத்தில் ஒரு நாளாவது நம்ம நிலையங்களுக்குள்ளார இருந்துட்டோ இல்லை வீட்டில் இருந்துட்டோ கூட பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இந்த பேச்சாக இருக்கக்கூடிய தொழிலை விட்டுட்டு இருந்துட்டு அந்த தொடர் அபியாசங்கிறத நம்மளால் செய்ய முடியும். ஸோ நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, மௌனம் அப்படின்னு சொன்னாலே அது சாமி மனோ மௌனத்தை தானே குறிச்சிருக்கிறாரு, பேசாமல் இருக்கிறத பற்றி
அது மௌனமாகுமா அப்படின்லாம் ஒரு சந்தேகங்கள் நிறைய பேத்துக்கு வரும். எங்கிட்டயே கூட ஒரு சிலர் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி கூட இதை பற்றி எங்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. ஸோ இங்கே மௌனமாக இருக்கிறது அப்படிங்கிறது பேச்சை நிறுத்துறது கிடையாது, அது கரெக்டு தான். ஆனால் நம்மளிருந்து வெளியில் போகக்கூடிய சப்தத்தை நம்ம நிறுத்தலை அப்படின்னு சொன்னால் நம்மளால் சதா அபியாசம் செய்ய முடியாது. ஏன்னா ஒரு பேச்சுன்னு சொல்லி தொடங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், அது மற்றவங்கள பற்றி பேசுகிறதுன்னு ஆரம்பிச்சிட்டோன்னு சொன்னால், அது நேரம் போகிறது கூட தெரியாத அளவுக்கு நம்ம பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் சாப்பிடும் போதும் பேசும்போதும் இந்த கதி அபியாசம் செய்ய முடியறது கிடையாது. மற்ற நேரம் எல்லாமே கூட முயற்சி பண்ணி அதை செஞ்சுக்கலாம். ஆனால் இந்த 2 நேரங்கள்லையும் அது முடியாத ஒரு நிலைமையாக இருக்கிறதுனால இந்த சாப்பாட்டை தவிர்க்க வேண்டியதில்லை. நமக்கு பசிக்கும் போது தேவைப்படும் போது சாப்பிட்டுக்கலாம். ஆனால் இந்த பேச்சுங்கிறது நமக்கு தேவைதானா அப்படிங்கிறத நாம் கொஞ்சம் சிந்திச்சுக்கிட்டு தேவையில்லாத பேச்சுக்களை குறைச்சிக்கிட்டு அந்த நேரத்தில் மௌனமாக இருந்து மேலும் கீழும் சதா அபியாசம் தொடர்ந்து அபியாசம் செஞ்சு நாம் ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தினா தான் நமக்கு அந்த ஜீவனுக்கு தேவையான மேல்கதி கிடைக்க பெறும் அப்படிங்கிறது தான் சாமி சொல்கிறது. அதனால தான் 4ஆம் அத்தியாயத்திலே சாமி சொல்லியிருப்பார், மார்க்கம், அந்த சரியான மார்க்கம் அப்படிங்கிறது உள்ளுக்குள்ளார இருக்குது, ஜீவனும் உள்ளுக்குள்ளார தான் இருக்குது. அப்படி வெளியில் போகக்கூடிய தன்னுடைய சக்தியை வெளியில் போக விடாமல் தன் உள்ளிலேயே மேலும் கீழுமாக ஏககதியாக சதா நடத்த வேண்டும். இந்த விதத்தில் இல்லாமல் மற்ற எந்த விதத்திலும் ஜீவனுக்கு மேல்கதி வருவதில்லை அப்படிங்கிற ப்ராமிஸும் கூட அவர் கொடுக்குறார். அதனால் நம்ம ரூல்ஸில் இருக்கிறோம், வேலைக்கு நம்ம ஜபம் பண்ணுறோம், இதெல்லாம் கூட அங்கே முக்கியம் இல்லை. இந்த சதா பிராணாயாமம் செய்யலை அப்படின்னு சொன்னால் நமக்கு தேவையான அந்த மேல்கதியானது கிடைக்க பெறுவது இல்லை அப்படிங்கிறத சாமி அங்கே ப்ராமிஸ் பண்ணுறார். அப்போ அந்த மேல்கதி நமக்கு கிடைக்க பெறணும் அப்படின்னு சொன்னால் எந்த வேலை செய்யும் போது எப்போவுமே இதை மேலும் கீழும் நடத்திக்கிட்டே இருக்கணும். ஸோ இதை 4ஆம் சட்டமாக கூடவும் சாமி சொல்லியிருப்பார். எந்த வேலை செய்யும் போதும் எப்பொழுதும் எச்சமயத்திலும் தன்னுடைய சக்தியை வெளியில் போக விடாமல் தன் உள்ளிலேயே மேலும் கீழுமாக சதா நடத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு ரூலும் கூட சித்த வித்தியார்த்திகளுக்கு சாமி கொடுத்துருக்கிறாரு. ஸோ அதை நாம் மற்ற வேலை நாட்களையும் அதை நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல இந்த ஓய்வு நேரங்களையும் ஓய்வு நாட்களையும் அதை முதல்ல தொடங்கணும். ஒரு 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ ஒரு வைராக்கியத்தோடு இருந்து மௌனமாக இருந்து வாயில் இருந்து எந்த ஒரு பேச்சாக இருக்கக்கூடிய சப்தத்தையும் எழுப்பாமல் அந்த 1 மணி நேரம் அப்படின்னு தீர்மானிச்சிட்டோம்னா அந்த 1 மணி நேரமும் அந்த முழுக்க நிற்காமல் அந்த கதி ஓடிட்டே இருக்கணும். அப்படி ஒரு சூழலை நம்ம ஏற்படுத்தி ஒரு பழக்கத்தை கொண்டு வந்தால் தான் இது நாளைக்கு சதா பிராணாயமாக மாறுறதுக்கான ஒரு வாய்ப்புங்கிறது இருக்குது. ஸோ அதுதான் நம்ம எல்லாத்துக்கும் நான் இன்றைக்கி நினைவுபடுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரங்கய்யா. ஸோ நாளைக்கு வந்து சீஃப் கெஸ்ட்டுக்கான ஒரு நாள், அது யாருங்கிறத நான் வந்து பேசிவிட்டு நாளைக்கு குரூப்பில் நான் பதிவிடுறேன். இன்னும் அதை சார்ந்த விஷயங்கள் எதுவுமே நான் இன்னும் ட்ரை பண்ணவே இல்லை, அதை நான் முடிவு பண்ணிவிட்டு சொல்கிறேன். நாளைக்கு அப்போது சீஃப் கெஸ்ட்டுக்கான ஆட்கள் ஐயா ஜெகதீசன் ஐயா. அந்த சப்தத்தை பத்தி அப்படியே கொஞ்சம் நீங்க சொல்லும்போது நான் கொஞ்சம் சரியா கேட்க முடியல. சரிங்க. அந்த ஆமா, அது ஏதாவது நேரம் இருக்கா? இருக்குங்க, நான் சொல்கிறேங்க. அதாவது அதில் வந்து சங்கு அப்படிங்கிறதையும் அவர் வந்து சங்கு அப்படிங்கிறது காதுக்கான ஒரு விஷயமாக அங்கே ஒரு உதாரணமாக சொல்லியிருக்கிறாரு. ஸோ அந்த சென்டென்ஸை நம்ம கவனித்து பார்த்து இல்ல கையில வச்சிருக்கிற உதாரணத்துக்கு தான் தாமரை எப்படி சொன்னாரோ, தாமரை ஆயிராது, சங்கு சங்கு ஆயிராது. அதாவது ஒளியை வெளிப்படுத்தக்கூடிய ஒலி அதிர்ந்து வரக்கூடியது, வெற்றிடத்திலே அதிர்ந்து வரக்கூடியது, சுழன்று வரக்கூடியதுங்கிறதுக்கு அடையாளமா தான் சொன்னாரு, உதாரணமா தான். அதனால சங்க வந்து நேரடியாக எடுத்துக்கொள்ள முடியாது. சரிங்களா? தாமரை எப்படி சொன்னாரோ அப்படிதான் அதை பார்க்க முடியும். சரிங்க. அதனால அது உள்ளுல வந்து சப்தம் ஏற்படாமலே சத்தம் கேட்கறது. நம்ம கனவுலயே அந்த பெரிய சத்தம் கேட்டு காதே என்னமோ ஆகி போன மாதிரி நமக்கு முழிச்சதுக்கு அப்புறம் கூட அந்த உணர்வு இருக்கு. உதாரணத்திற்கு யாராவது தடியால அடிச்சு அந்த இடம் வீங்கி வலிக்கிற மாதிரி கனவுல உணர்வு இருந்துன்னு வச்சுக்கோங்க, முழிச்சதுக்கு அப்புறம் கூட அந்த இடத்தை தடவி பாக்குறோம், அந்த இடத்துல உணர்வு மாதிரி ஒரு அனுபவம் இருக்குது. இந்த இந்திரியங்கள் பண்ணக்கூடிய அனுபவம் தான் அது. அதனால காது இந்திரியம்தான், சுரேந்திரியம் சொல்லக்கூடியது. அதனால நமக்கு உணர்வை இது உண்டாக்கி தருகிறது. அதனாலதான் அது சப்தத்தை உருவாக்கவும் கூடியது, கேட்கவும் கூடியதுன்னு சாமி சொல்லியிருக்கிறாரு. சரிங்களா? சரிங்க, அப்படி எடுத்துக்கிறேன். ஓகேங்க, சரி சரிங்க. அப்போ நாளைக்கு வந்து யார் சீஃப் கெஸ்ட்டாக வர்றாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம முடிவு பண்ணிவிட்டு நான் குரூப்பில் பதிவிடுறேன். ஸோ நாளைக்கு நம்ம சீஃப் கெஸ்ட் ஒரு வேளை வரலை அப்படின்னு சொன்னால் ரெகுலராக நடக்கக்கூடிய இதே போல் அந்த விஷயங்கள் தான் தொடர்ந்து நடக்கும். அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரங்க.